வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு வேதியியல் பாட பகுதியில் உள்ள அணைவு வேதியியல் அப்படிங்கிற அலகிலிருந்து அணைவு சேர்மங்களோடு தொடர்புடைய கலைச்சொற்கள் பகுதி 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 பகுதி வீடியோக்கள் இருக்குது. அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே இந்த அணைவு சேர்மம் அப்படிங்கிறது 2 வகையில் இருக்கலாம். ஒன்று வந்து நேரணைவு, இன்னொரு எதிரணைவு அப்படின்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், K4 FeCN6 இப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டோம். ஒரு அணைவு சேர்மத்தை எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கோபால்ட் NH3 6Cl3 இப்படிங்கிற ஒரு அணைவு சேர்மத்தை எடுத்துக்கிட்டோம். இதில் எடுத்துக்கிட்டு நம்ம என்னென்ன பார்த்தோம், இந்த இதில் வந்து ஒரு இந்த K4 அப்படிங்கிறது வந்து இங்கே ஃபஸ்ட் உள்ளது வந்து இது வந்து எளிய அயனி, இது வந்து அணைவு அயனி. அதே மாதிரி இங்கே வந்து இது வந்து எளிய அயனி, இது வந்து அணைவு அயனி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்துருக்கோம், இதில் வந்து மைய உலோக அயனி அப்படிங்கிறது இந்த மைய உலோக அணைவு அயனியில் இருக்கிறது. இது வந்து மைய உலோக அயனி. இந்த CN அப்படிங்கிறது வந்து லிகாண்ட், அதாவது ஈனி அப்படின்னு பார்த்தோம். இந்த 6 அப்படிங்கிறது வந்து அணைவு எண்ணெய், இது வந்து ஈனி, இது வந்து மைய உலோக அயனி. இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த அணைவு அயனியை பொறுத்து நம்ம வந்து இன்னும் 2-3 டேர்ம்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து அணைவு பன்முகி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷில் வந்து காம்ப்ளெக்ஸ் பாலிஹெட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அணைவு பன்முகி அப்படிங்கிறது அணைவு எண்ணை பொறுத்து, கோஆர்டினேஷன் நம்பர் அதை பொறுத்து, இந்த கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்துச்சுனாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்குது பாருங்கள், 6 இருந்துச்சுனாக்க அது வந்து எண்முகி அமைப்பை உடையது. இதுதான் வந்து இந்த அணைவு பன்முகி வந்து எண்முகி. அதே 4 இருந்தால் 2 இருக்கும். ஒன்று வந்து நான்முகி, இன்னொன்று வந்து சதுர தளம். இதெல்லாம் என்னது, இந்த அணைவு சேர்மத்தோட வடிவம், இந்த வடிவத்தை பொறுத்து இது எண்முகியா நான்முகியா சதுரத்தலமா அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். கோஆர்டினேஷன் நம்பர், இந்த அணைவு எண் வந்து 6 இருந்துச்சுனாக்க, அணைவு எண் 6 இருந்துச்சுன்னா அது எண்முகி. 4 இருந்துச்சுன்னா 2 இருக்கலாம், ஒன்று நான்முகி, இன்னொன்று சதுரத்தலம். இதெல்லாம் நம்ம பின்னாடி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். இப்போ இதுதான் வந்து என்னது, அணைவு பன்முகி. அடுத்து ஒன்று உங்களுக்கு தெரியணும், என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்க, இந்த அணைவு சேர்மத்தில் நம்ம எப்படியெல்லாம் வகைப்படுத்தலாம் அப்படின்னாக்க, அணைவின் தன்மையை பொறுத்து நம்ம இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுறேன். அணைவின் தன்மையை பொறுத்து இப்போ பாருங்கள், இந்த 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 இதில் பார்த்தீங்கன்னாக்க இது அணைவு FeCN6 அப்படிங்கிறது தான் அணைவு. இது எப்படி இருக்கும், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸாக இருக்கும். அப்போ இது மைனஸாக இருக்கிறதுனால இது இங்கே எத்தனை ப்ளஸ்ஸு, 4 ப்ளஸ், இங்கே 4 மைனஸ். அப்போ இது மைனஸாக இருக்கிறதுனால இது எதிர் அணைவு அயனி அப்படின்னு ஃபஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கனாக்க, ஃபஸ்ட்டு உள்ள இந்த கோபால்ட் NH3 அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இது என்னது, நேர் அணைவு அயனி அப்படின்னு வகைப்படுத்தலாம். அடுத்தது 3வது ஒன்று அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இப்போ நிக்கல் CO4 இது கார்பனைல் குரூப். இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த சார்ஜ் இருக்காது, 0. இது என்னது, இது வந்து நடுநிலை அணைவு அப்படின்னு நம்ம வகைப்படுத்தலாம். அப்போ இந்த அணைவின் தன்மையை பொறுத்து எதிர் அணைவு அயனி, நேர் அணைவு அயனி, நடுநிலை அணைவுங்கிறது அயனி கிடையாது. ஏன், அங்கே என்னது 0வாக இருக்கும். சரி, ரைட். இது மாதிரி ஒரு வகைப்பாடு இருக்குது.
அடுத்து இன்னொரு வகைப்பாடு என்னென்னா ஈனியோட தன்மையை பொறுத்து எப்படி வகைப்படுத்துறது பாருங்கள். இப்போ ஈனி அதே எடுத்துக்கிறேன். K4 Fe CN6 அப்படிங்கிற ஒரு அணைவு சேர்மத்தை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கோபால்ட் NH3 5Cl அப்படிங்கிற இன்னொரு Cl2 அப்படிங்கிற இன்னொரு அணைவு சேர்மத்தை எடுத்திருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், இந்த அணைவு சேர்மத்தில் இதில் உள்ள இதோட ஈனி என்னது? ஈனி அப்படிங்கிறது மைய உலக அயனி கூட இணைஞ்சிருக்கிறது தான் ஈனி. இது வந்து மைய உலக அயனி M. இது என்னது? மைய உலக அயனி M. இதுதான் மைய உலக அயனி M. இது வந்து ஈனி Lன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதில் ஈனி என்ன இருக்குது? இதில் ஈனி அப்படிங்கிறது CN இருக்குது. எத்தனை CN இருக்குது? 6 CN இருக்குது. இதில் பாருங்கள், இதில் ஈனி அப்படிங்கிறது என்ன? 2 வகையான ஈனி இருக்குது. NH3 ஒன்று இருக்குது, Cl ஒன்று இருக்குது. NH3 எத்தனை? NH3 5 இருக்குது. Cl எத்தனை இருக்குது? 1 இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது? 6 தான் இருக்குது. அப்போ அணைவு N அப்படிங்கிறது 2க்கும் எத்தனை? இதுக்கும் 6 தான், இதுக்கும் 6 தான். ஆனால் இதில் ஒரே வகையான ஈனி இருக்குது. இதில் ஒரே வகையான ஈனி CN மட்டும்தான் இருக்குது. இதில் 2 வகையான ஈனி, அதாவது NH3 இருக்குது, Cl இருக்குது. அப்போ இந்த அணைவுக்கு பேர் என்னென்னா ஓரின ஈனி, ஓரின அணைவு. இது வந்து ஓரின அணைவு. இது பல் இன அணைவு. இது பல் இன அணைவு. இங்கிலீஷில் வந்து இது வந்து ஹோமோலெப்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோலெப்டிக். இது வந்து ஹெட்டிரோலெப்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம வந்து இந்த அணைவு சேர்மத்தை வந்து நம்ம வகைப்படுத்துறது 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து இந்த அணைவின் தன்மையை பொறுத்து நேரணைவு, எதிரணைவு அயனி, நடுநிலை அணைவு. ரெண்டாவது வந்து இந்த இது மாதிரி நம்ம ஈனி எடுத்து ஓரின ஈனி, பல்லின ஈனி அணைவு அப்படின்னு வகைப்படுத்தலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன படிக்க போகிறோம் அப்படின்னாக்க ஆக்சிஜனேற்ற நிலை. ஆக்சிஜனேற்ற நிலை அது என்ன? ஆக்சிஜனேற்ற நிலை அப்படின்னாக்க நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, 11th ஃபஸ்ட்டு லெசன்லேயே படிச்சிருப்பீங்க. ஒரு ஒரு எலமெண்ட்டோட, ஒரு தனிமத்தோட ஆக்சிஜனேற்ற நிலை அப்படிங்கிறது அந்த தனிமத்தால் இழக்கப்பட்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இழக்கப்பட்ட எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சிஜனேற்ற நம்பர்னு சொல்லுவோம். இப்போ Fe அப்படி இருக்குது. இந்த Fe வந்து 2 எலக்ட்ரானை இழந்துருச்சு அப்படின்னாக்க நம்ம இதை எப்படி சொல்லணும்? Fe2+. இந்த 2+ அப்படிங்கிறது தான் என்னது? இந்த 2+ தான் இதோட ஆக்சிஜனேற்ற நிலை. இங்கே நம்ம இந்த அணைவு சேர்மத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இதில் வந்து ஆக்சிஜனேற்ற நிலையை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? நம்ம இந்த மைய உலோக அயனி, ஃபார் எக்ஸாம்பிள் K4 Fe CN6, இதில் இந்த மைய உலோக அயனிங்கிறது எது? Fe தான் மைய உலோக அயனி. அப்போ இதோட ஆக்சிஜனேற்ற நிலையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க இப்போ இந்த அயனிக்கு, இந்த அணைவுக்கு வந்து ஒரு சார்ஜ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ்ஸு, மொத்தம் 4 4K+. நல்லா நீங்கள் இதை உங்களுக்கு நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் எப்படி எழுதலாம்? இதை 4K+ ப்ளஸ் Fe CN6 4- ரைட்டுங்களா? இப்போ நம்ம எதோட ஆக்சிஜன் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம்? மைய உலோக அயனியோட ஆக்சிஜனேற்ற நம்பரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த மைய உலோக அயனியோட ஆக்சிஜனேற்ற நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இதோட ஆக்சிஜனேற்ற நிலை அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈனி இருக்குது பாருங்கள். இந்த ஈனி எத்தனை எலக்ட்ரானை கொடுத்துருக்கோ அதை கழிச்சுட்டு பாக்கி எவ்வளவு இதோ மேலே சார்ஜ் இருக்கோ அதுதான் என்னது? இதோட ஆக்சிஜனேற்ற நிலை. அப்போ நீங்கள் இதை சிம்பிளாக எப்படி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஈனிக்கும் ஒரு சார்ஜ் இருக்கும். இப்போ நம்ம இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்தளவு CN அப்படிங்கிற இந்த லிகாண்டோட சார்ஜ் வந்து -1. மொத்தம் இந்த காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் எவ்வளவு? -4. அப்போ எத்தனை இந்த CN இருக்குங்களா? அப்போ CNோட சார்ஜ் எவ்வளவு? -1.
மொத்தம் எத்தனை சிஎன் இருக்குது? 6 சிஎன் இருக்குது. ஸோ இன்ட்டு 6. நமக்கு என்ன தேவை? எஃப்இ தேவை. இது என்னது? எக்ஸு. அப்போ நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, எஃப்இயை வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம், கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் எத்தனை சிஎன் இருக்குது? 6 சிஎன் இருக்குது. ஸோ 6 இன்ட்டு சிஎன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? இட் இஸ் ஈக்குவல் டு -4 கிடைக்கும். இப்போ சிஎனுக்கு எவ்வளவு ஆக்சிஜனேட்டர் நம்பரு? எக்ஸு ப்ளஸ்ஸு 6. சிஎனுக்கு எவ்வளவு? -1. இட் இஸ் ஈக்குவல் டு -4. அப்போ எக்ஸு 6 -1 -6 ஈக்குவல் டு -4. இப்போ இந்த எக்ஸ் -6 வந்து நமக்கு எக்ஸ் வேணும். அப்போ 6 அந்த பக்கம் போணுச்சுன்னா -6 அந்த பக்கம் போணுச்சு என்ன ஆயிரும்? +6 மாறிடும். அப்போ ஈக்குவல் டு எவ்வளவு? +2. அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? +2. ஸோ எஃப்இயோட ஆக்சிஜனேற்ற நம்பர் எத்தனை? இங்கே +2. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கோபால்ட் NH3 5Cl. இங்கே வந்து ஒரு Cl2 இருக்குன்னு வச்சுக்கோ. இது எப்படி பிரியும்? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ளஸ்ஸு, அடுத்தது Cl ஒரு மைனஸ். எத்தனை Cl? 2 Cl 2 மைனஸ். அப்போ இங்கே 2 ப்ளஸ். இங்கே என்ன இருக்குது? கோபால்ட் NH3 5Cl. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் உள்ள மொத்த காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் எவ்வளவு? +2. நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னாக்கா, NH3 பார்த்தீங்கன்னாக்கா NH3 H2O இதுக்கெல்லாம் வந்து சார்ஜ் வந்து 0. அதே மாதிரி ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், CN இதுக்கெல்லாம் எவ்வளவு? -1. நமக்கு என்ன இருக்குது? கோபால்ட் இருக்குது. NH3 எத்தனை இருக்குது? 5 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு Cl இருக்குது. இது என்னது? இது பல்லின அணைவு. இதுதான் அது ஒரு பல்லின அணைவு, ஒரு பாலிஹெட்ரான் காம்ப்ளெக்ஸ். இப்போ நம்ம இதில் பார்க்குவோம். நமக்கு இதை வந்து என்ன வச்சுக்கிறோம்? எக்ஸ்னு வச்சுக்குவோம். இங்கே எத்தனை NH3 இருக்குது? 5 NH3 இருக்குது. ஒரு NH3க்கு எவ்வளவு? 0. ப்ளஸ்ஸு எத்தனை Cl இருக்குது? ஒரு Cl இருக்குது. ஒரு Clக்கு எவ்வளவு? -1. இதெல்லாம் கூட்டினா என்ன வரணும்? +2 வரணும். இப்போ எக்ஸு ப்ளஸ் 5 NH3 இருக்குது ப்ளஸ் ஒரு Cl இருக்குது. இட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? +2 இருக்கணும். இப்போ எக்ஸு ப்ளஸ் 5 NH3க்கு எவ்வளவு? 0. இந்த Clக்கு எவ்வளவு? ஒரு Cl இருக்குது -1. இட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? +2. அப்போ எக்ஸு 5 0 நீங்கள் வந்து பெருக்குனீங்கன்னா 0. 1 × -1 -1 ஈக்குவல் டு எவ்வளவு? +2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +2. இந்த -1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது +1. ஸோ 2 + 1 +3. எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? +3. அப்போ இந்த கோபால்ட்டோட ஆக்சிஜனேட்டர் நம்பர் எவ்வளவு? +3. இதுக்கு வந்து 0, இதுக்கு வந்து -1. அப்போ +1 -1 கழிட்டு எவ்வளோ வருது? +2 உங்களுக்கு வந்துடும். ஸோ கோபால்ட்டோட ஆக்சிஜனேட்டர் நம்பர்னது +3. இப்படி தான் நீங்கள் ஆக்சிஜனேட்டர் நம்பரை கண்டுபிடிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.